Hi students, இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் क्वेश्चन பார்க்க போறோம். 12th standard physics lesson 8ல இந்த டாபிக் இருக்கு. இப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா magnified the image of the small object. அப்ப சின்ன ஒரு small object-ஐ பெருசா உருப்பெருக்கம் அடையிறதா என்ன அப்படினா மைக்ரோஸ்கோப் அப்படினு சொல்றோம். சரிங்களா? ரைட். இப்போ மைக்ரோஸ்கோப்னு சொல்லும்போது சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அப்ப சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னு சொல்லும்போது ஒரே ஒரு லென்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படினா பாக்கும்போது அதனுடைய ஆப்ஜெக்ட் வந்து இருக்கிற அந்த சைஸை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணும்போது ரெண்டு லென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஜெக்டிவ் லென்ஸு, இன்னொன்று ஐ லென்ஸு. அப்போ ஏற்கனவே கிடைச்ச அந்த சைஸை காட்டிலும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த இமேஜ் பெருசாக இருக்கும். எங்கே? காம்பவுண்டு மைக்ரோஸ்கோப்பில். இப்போ தேர்ட் பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பு. என்னது? ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு பார்த்தோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான், அதாவது மைக்ரோஸ்கோப் எப்படி இருக்குமோ ஒர்க்கிங்கு, அதே மாதிரி தான் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பும் இருக்கும். சரிங்களா? ரைட்டு. இது ரெண்டு மட்டும் என்ன டிஃபர் ஆகும், அதை உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பு அதனுடைய இமேஜ் எவ்வளோ பெருசாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2000 டைம்ஸ் என்னவா இருக்கும்னா மேக்னிஃபை ஆகும் பெருசா. சரிங்களா? இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா 2 lakh டைம்ஸ் என்னவா இருக்கும்னா மேக்னிஃபை ஆகும். அப்ப 2000 டைம்ஸ் வந்து மேக்னிஃபிகேஷன் ஆகும். எதுல அப்படின்னா ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்ல 2 lakhs டைம்ஸ் வந்து மேக்னிஃபிகேஷன் ஆகும். எதுல? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல. சரிங்களா? ரைட். இது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா வேவ் லென்த்தை பொறுத்து இருக்கும். சரிங்களா? அப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு சொல்லும்போது எலக்ட்ரானை யூஸ் பண்றோம். ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்னு சொல்லும்போது லைட்டை யூஸ் பண்றோம். சரிங்களா? அப்ப லைட்டினுடைய வேவ் லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னா ஹையா இருக்கும். ஹை வேவ் லென்த்தா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் வந்து லோ வேவ் லென்த்தா இருக்கும். சரிங்களா? அப்போ லோ வேவ் லென்த் இருந்துச்சு அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் எவ்வளவு இருக்குது? 2 lakhs டைம்ஸ் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2000 டைம்ஸ் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஹை வேவ் லென்த் சொன்னோம்ல, இப்போ இங்க வந்து 4000 ஆம்ஸ்ட்ராங் டு 7000 ஆம்ஸ்ட்ராங் என்னவா இருக்கும் அப்படின்னா வேவ் லென்த் இருக்கும். ஹை வேவ் லென்த்தா இருக்கும். ஆனால் இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 ஆம்ஸ்ட்ராங் டு 10 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும். அப்போ இதோட இதை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? வெரி லோ வேவ் லென்த்து. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய மேக்னிஃபிகேஷன் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ரைட்டு. அதோட பார்த்தீங்கன்னா ஹை ரீசால்விங் பவர் இருக்கும். எதுக்கு? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பார்ட்டிக்கல் இருக்கும். பார்த்தோம்னா கரெக்டாக ஆர்டராக நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கு. ஆனால் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை கொஞ்சம் கொண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு பார்ட்டிக்கல் இடையில உள்ள அந்த கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னிஃபை பண்ணி காமிக்கும். எது? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு. அதுதான் என்ன அப்படின்னா ஹை ரீசால்விங் பவர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ ஹை ரீசால்விங் பவர் இருந்தாலே என்ன இருக்கும் அப்படின்னா ஹை மேக்னிஃபிகேஷன் இருக்கும். சரிங்களா? இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்றாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்றாங்க. சரி, ரைட். இப்போ இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு எதன்
எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேவ் நேச்சர் ஆஃப் தி எலக்ட்ரான். வேவ் நேச்சர் ஆஃப் தி எலக்ட்ரான் இங்கே எழுதிடலாமா? ஓகே. எலக்ட்ரான் வேவ் நேச்சர் ஆஃப் தி எலக்ட்ரான். லூயிஸ் டி பிராக்லி சொல்கிற மாதிரி எலக்ட்ரான் வந்து வேவ் நேச்சர் இருக்குது. இந்த பேஸில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் என்ன செய்யுது, ஒர்க் ஆகுது. சரிங்களா? ரைட்டு. இப்போ இதனுடைய ஒர்க்கிங் பார்ப்போம். எலக்ட்ரான் சோர்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோர்ஸ் வந்து எலக்ட்ரான் வந்து எமிட் பண்ணுது. அந்த எமிட் பண்ண அந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல் கொடுக்குறோம். எது கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு. என்னது? ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆக்சிலரேட் ஆன அந்த எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் பீம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டென்சர் லென்ஸ் வழியாக வரும் உள்ள. சரிங்களா? இந்த கண்டென்சர் லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வழியாக வந்து உள்ள வருவோம். இதனுடைய லென்த் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரான் பீம் வந்து என்ன ஆகும், கன்வர்ஜென்ட் ஆகும். இதனுடைய லென்த்து வந்து ரொம்ப ப்ராடாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், டைவர்ஜென்ட் ஆகிரும். சரிங்களா? அப்போ இங்கே வர்ற அந்த எலக்ட்ரான் பீம் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ட் ஆகாமல் கன்வர்ஜென்ட் ஆகி எப்படி வருது, பேரலல் பீமாக வருது. இந்த கண்டென்சர் லென்ஸுங்கிறது என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் கண்டென்சர் லென்ஸு. ஏன் மேக்னெட்டிக் கண்டென்சர் லென்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஆர்டினரி லென்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். அந்த லென்ஸ் மேலே இந்த எலக்ட்ரான் பீம் விழுந்துச்சு அப்படின்னா அந்த லென்ஸ் வந்து என்னவாயிரும், உடஞ்சி போயிடும். சரிங்களா? அதனால தான் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் கண்டென்சர் லென்ஸை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரைட்டு. அது எப்படி இருக்கும்னா மெட்டலில் இருக்கும். சரிங்களா? ரைட்டு. இப்போ இந்த பேரலல் அந்த பீம் வந்து எங்கே விழுகும் அப்படின்னா ஆப்ஜெக்டில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆயிரும். சரிங்களா? ரைட்டு. இப்போ நல்லா கவனிக்கணும். இங்கே வந்து விழுந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா அதில் நிறையா ஆட்டம்ஸ் இருக்கும். எதில்? அந்த ஆப்ஜெக்டில். அந்த ஆட்டம்ஸில் நிறையா ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இந்த வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் பீமு அந்த ஆட்டத்தில் பட்டோன்னே அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ணிடும், எமிட் பண்ணிடும். இந்த மாதிரி எமிட் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறோம், செகண்டரி எலக்ட்ரான் சொல்கிறோம். அப்போ ஏற்கனவே வந்து விழுகிறது பிரைமரி எலக்ட்ரானு, இது வந்து செகண்டரி எலக்ட்ரான். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் வந்து ஒரு டார்கெட்டில் பட்டுச்சுன்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகும், படிச்சுட்டு போனோமே. சரிங்களா? எக்ஸ்ரேஸ் வந்து என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்டு. ரிமைனிங் இந்த பீம் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகி வரும். டிரான்ஸ்மிட் ஆகி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதனுடைய இமேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா கேரி பண்ணிக்கிட்டே வரும். இந்த இமேஜ் என்ன இருக்குதோ அதோடு சேர்ந்து என்ன வரும், அந்த டிரான்ஸ்மிட்டோட வரும். சரிங்களா? ரைட். எங்கே விழும் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸில் விழும். அப்போ அதில் விழுந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய இமேஜை பெருசாக பார்த்தீங்களா, இமேஜை வந்து என்ன செய்யும், பெருசாக வந்து விழும். எங்கே ஒன்றா இன்டர்மீடியட் இமேஜ், அதாவது ப்ரொஜெக்டர் லென்ஸுக்கு விழுகிறதுக்கு முன்னாடி ப்ராடாக இருக்கும். அந்த இமேஜ் எப்படி இருக்கும், மேக்னிஃபிகேஷன் பெருசாக இருக்கும். அது இன்டர்மீடியட் இமேஜ்னு சொல்கிறோம். ரைட்டு. திரும்பவும் எதில் விழுகுது அப்படின்னா ப்ரொஜெக்டர் லென்ஸில் விழுந்து எங்கே விழு போகுது அப்படின்னா போட்டோகிராபிக் பிளேட்டில் ரொம்ப மேக்னிஃபைட் ஆகுது. சரிதா? மேக்னிஃபிகேஷன் ஆகுது. இதனுடைய மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நான் ஒரு சாக் பீஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வந்து இமேஜ் எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 lakhs டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் ஆகும். சரிங்களா? ரைட்டு. ஓகே, ரொம்ப ஈஸியானது. கான்செப்டை புரிஞ்சுக்கிறங்க, மார்க்கை ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்.